உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் உடல் அவரது சொந்த ஊரான சித்தமல்லி கிராமத்தில் அடக்கம் செய்யப்படுகிறது. இதற்கான இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சகாதேவன். விவரங்கள். நாகை எம்பி செல்வராஜ் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இந்த நிலையில் நேற்று காலை அவருடைய உடலானது திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லி கிராமத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஊரான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவர் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. நேற்று காலையிலிருந்து தொடர்ச்சியாக அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் நாகப்பட்டினம் தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். எம்பி செல்வராஜ் அவர்களுடைய அந்த இறுதி சடங்கு செய்யும் நிகழ்வானது சித்தமல்லி கிராமத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டு அருகே உள்ள அவருக்கு சொந்தமான தோட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 21 குண்டுகள் முழுங்க முழு அரசு மரியாதையுடன் அவருக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டு திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் முன்னிலையில் அந்த அரசு மரியாதையானது வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக அவருடைய தோட்டத்தில் அவருடைய பூத உடலானது தற்போது நல்லடக்கம் செய்யப்பட்டு வருகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன், எம்பி TR பாலு உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் இந்த இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் கௌதமன், தமிழக அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், விடுதலை சிறுத்தைகள், திராவிட கழகத்தினர், அதிமுக, திமுக உள்ளிட்ட அரசியல் பாகுபாடின்றி ஏராளமானோர் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி கிட்டத்தட்ட நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு நடைபெற்று முடிந்தது. அவருடைய வீட்டிலிருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த தோட்டத்திற்கு அந்த இறுதி ஊர்வலமானது கொண்டு வரப்பட்டு தற்போது அரசு மரியாதையுடன் அவருடைய பூத உடலானது நல்லடக்கம் செய்யும் பணியானது நடந்து வருகிறது. சகாதேவன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.